வணக்கம். சாலை விபத்து என்பது ஒரு குடும்பத்தையே உலுக்கி போடும் பேரதிர்ச்சி. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக அரசு வழங்கும் இந்த உடனடி நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு சிறிய வலுவாகவும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் உதவியாகவும் இருக்கும். ஒரு வழக்கறிஞராக இந்த நிவாரணத் தொகையை நீங்கள் சட்டப்பூர்வமாக எவ்வித தாமதமும் இன்றி எப்படி பெறுவது என்பதை எளிய நடைமுறைகளாக விளக்குகிறேன். 1. காவல் ஆய்வாளர் மூலம் 20 நாட்களில் பெறுவது எப்படி? நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் விபத்து நடந்தவுடன் காவல் நிலைய ஆய்வாளர் மூலமாகவே இந்த உடனடி நிவாரணத் தொகையை பெறுவதற்கான நடைமுறைகள் இப்போது எளிமையாக்கப்பட்டுள்ளன. செய்ய வேண்டிய நடைமுறைகள்: முதல் தகவல் அறிக்கை: விபத்து நடந்தவுடன் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். போக்குவரத்து புலனாய்வு பிரிவு அல்லது சட்டம் ஒழுங்கு போலீசார் இதைச் செய்வார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை: இறந்தவரின் பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் அந்த அறிக்கையின் நகலை பெற வேண்டும். காவல் ஆய்வாளரிடம் மனு: விபத்து நடந்த 20 நாட்களுக்குள் இறந்தவரின் வாரிசுதாரர்கள், வழக்கமாக மனைவி, கணவர், பெற்றோர் அல்லது பிள்ளைகள், சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரிடம் ஒரு கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும். வழக்கறிஞர் குறிப்பு: காவல்துறை இந்த விபத்து குறித்த விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்வார்கள். இதற்கான நிதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு அல்லது காசோலையாக காவல் ஆய்வாளர் முன்னிலையில் வழங்கப்படும். 2. நிவாரணத் தொகை விவரங்கள்: தமிழக அரசின் விதிகளின்படி விபத்தின் தீவிரத்தை பொறுத்து வழங்கப்படும் நிவாரணத் தொகை. விபத்தின் பாதிப்பு நிவாரணத் தொகை: உயிரிழப்பு 1,00,000 ரூபாய், கடுமையான காயம் 50,000 ரூபாய், சிறிய காயம் 25,000 ரூபாய். தேவையான முக்கிய ஆவணங்கள்: காவல் நிலையத்திலோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோ விண்ணப்பிக்கும் போது கீழே உள்ள ஆவணங்களின் நகல்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நகல்: பிரேத பரிசோதனை அறிக்கை, இறப்பு ஏற்பட்டிருந்தால் அல்லது மருத்துவமனை சிகிச்சை சான்றிதழ், காயங்களுக்கு இறப்புச் சான்றிதழ், வாரிசுச் சான்றிதழ். வாரிசுகள் பணத்தை பெற இறந்தவர், பாதிக்கப்பட்டவர் மற்றும் பணம் பெறுபவரின் ஆதார் அட்டை நகல். பணம் நேரடியாக வரவு வைக்கப்பட வேண்டிய வாரிசுதாரரின் வங்கி கணக்கு புத்தக நகல். 4. விண்ணப்ப படிவம் எங்கு கிடைக்கும்? இதற்கென தனியாக அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவம் கடைகளில் கிடைக்காது. நீங்கள் ஒரு வெள்ளைத்தாளில் பிளேன் மாவட்ட ஆட்சியர் அல்லது சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு முகவரியிட்டு விபத்து நடந்த விவரம், எண், இறந்தவர் விவரம் மற்றும் வாரிசுதாரர் விவரங்களை குறிப்பிட்டு சுயமாக எழுதி கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டும். காவல் நிலையத்திலேயே இதற்கான மாதிரி படிவத்தை ஃபார்மாட் தருவார்கள். அதை பூர்த்தி செய்தும் வழங்கலாம். வழக்கறிஞரின் முக்கிய அறிவுரை: லீகல் அட்வைஸ் மிக முக்கியம். இந்த அரசு நிவாரணத் தொகை என்பது விபத்து நடந்தவுடன் குடும்பத்திற்கு வழங்கப்படும் உடனடி உதவித்தொகை மட்டுமே. இந்த ₹1,00,000 பெற்றுவிட்டதால் நீங்கள் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயத்தில் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்தோ அல்லது வாகன உரிமையாளரிடமிருந்தோ பெற வேண்டிய பல லட்ச ரூபாய் சட்டப்பூர்வ இழப்பீட்டுத் தொகையை இழக்க மாட்டீர்கள். அதற்கு இந்த நிவாரணம் எந்தவிதத்திலும் தடையாக இருக்காது. எனவே இந்த நிவாரணத்தை பெற்ற பிறகும் நீங்கள் நீதிமன்றம் மூலம் உரிய இழப்பீட்டிற்கு தனியாக வழக்கு தொடரலாம். சட்டப்படியான வழியில் அணுகி உங்கள் உரிமைகளை தாமதமின்றி பெற்றுக் கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்கள்.